ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஐடிசி ப்ராடக்ட்ஸோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம், வரீங்களா? ஐடிசி கம்பெனி இத்தனை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்களா அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் அமேசானில் தான் ஐடிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். பொதுவாக ஐடிசி ப்ராடக்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆசீர்வாத் ஆட்டா தெரியும், ஆசீர்வாத் நெய் சில பேருக்கு தெரியலாம், டார்க் ஃபேண்டசி பிஸ்கட், சன்ஃபீஸ்ட், இது எல்லாமே ஐடிசி ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கும் இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இப்போ தான் ஐடிசியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால தான் எனக்கும் தெரிய வந்தது. ஐடிசி கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மந்த்லி 1500 இந்த மாதிரி ஐடிசி ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி. அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி பில் கொடுத்தா அவங்க கிளைம் பண்ணி தருவாங்க. நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஐடிசி ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் டோட்டலாக 3500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 3500 சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 4 மந்த்துக்கு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு 500,000 கூட 4 மந்த்துக்கு சேர்த்துனா ஒரு 3500 சம்திங் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அமேசானில் இந்த 3 கார்ட்போர்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸில் எங்களுக்கு கொரியர் வந்தது. அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா பார்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, சேஃப் அண்ட் செக்யூராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேனில் கொண்டு தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒரு பாக்ஸாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருந்தது. என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐட்டமாக எடுத்து நான் உங்கள்கிட்ட வியூ பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டார்க் ஃபேண்டசியில் சாக்கோ ஃபில்ஸ் ஒரு கேக் மாதிரி ஒரு பிஸ்கட் அது இருந்தது. நாங்கள் மல்லித்தூள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்ன ஒரு அன்பாக்சிங்னா, ஐடிசியில் ஆசீர்வாதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இது ஒரு ரிவ்யூ வீடியோவோ இல்லை ப்ரமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை ஒரு அன்பாக்சிங் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம். ஐடிசி அந்த ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். அதெல்லாம் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு பாக்ஸாக இப்போ பிரித்து ஒன்றா பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது. 3 பாக்ஸ் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்தது. ஒரு பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் போட்டிருந்தோம், இது இல்லாமல் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு கூட நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நாங்கள் சில ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாக்ஸாக இப்போ பார்க்கலாம், வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ப்ராடக்டாக காட்டுறோம், அப்படியே நீங்கள் பாருங்கள். இப்போது மங்கள் தீப் அகர்பத்தி பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிசி ப்ராடக்ட் தான். அதில் ஒரு 2 ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டு, இதுவும் ஐடிசி ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் இது ஓட்ஸ் பிஸ்கட். இது அவ்வளோவா டேஸ்ட் இல்லை அந்த ஓட்ஸ் பிஸ்கட்டு. இது கோரியாண்டர் பவுடர், ஆசீர்வாத் அப்படின்ற பேர்லேயே வரும். இதுவும் இது மஞ்சத்தூள், அது பஜ்ஜி மாவு, இது ஜீரகம். அடுத்து இது ஒரு பிஸ்கட், சன்ஃபீஸ்ட் பிஸ்கட், நம்ம அந்த பார்லேஜி பிஸ்கட் இருக்குல்ல அது மாதிரி, பிரிட்டானியா பிஸ்கட் அந்த மாதிரி. அடுத்து கோதுமை மாவு பாக்கெட்டு. கோதுமை மாவுலே வெரைட்டியாக இருக்குங்க. ஆசீர்வாதிலே பார்த்திங்கன்னா அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஆசீர்வாத் நார்மல் ஆட்டா. இது எல்லா கடையிலையும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், ஆசீர்வாதிலே ஷர்பதி ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்குறாங்க. இதுவும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு வகையான ஆட்டாவும் இருக்குது. அது ஒரு க்ரீன் கலர் பேக்கேஜில். இது ஃபுல்லாக இது ஷர்பதி ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹோல் வீட் எடுத்து ரொம்ப குவாலிட்டியான வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது நார்மல் ஆட்டா தான். இதில் 2 பாக்கெட் போட்டிருந்தோம். நாங்கள் எங்களுக்கும் இல்லாமல்
எங்களுக்கும் இல்லாமல் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஆட்டா ஆர்ட்ரு போட்டு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ வந்து தம்பி வீட்டுக்கு, அப்புறம் வந்து எங்கள் சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 kg பாக்கெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 4 5 kg பாக்கெட் ஆர்ட்ரு போட்டிருந்தோம். ஸோ அந்த 4 பேக்கேஜும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிங்கோ, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 2 பாக்கெட் ஆர்டர் போட்டிருந்தோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்பி நூடுல்ஸ் பாக்கெட்டு, சால்ட்டு, கல்லுப்பு இதெல்லாமே இருக்குது. இது வந்து ஐடிசி மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா சில மசாலாஸ் இதெல்லாம் வரும். அது எல்லாமே வந்து ஐடிசி ப்ராடக்ட்ஸோட தான். இது இல்லாமல் வந்து ஃப்ரோசன் சிக்கன், ப்ரான் இது எல்லாமே வந்து கூட இதில் இருக்குது. இது ஒரு அகர்பத்தி, முன்னாடி ஒன்று காமிச்சேன்ல, இது வந்து இன்னொரு அகர்பத்தி. அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாமே நாங்கள் அதில் தான் ஐடிசியிலேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தோம். பவுன்ஸ் பிஸ்கட், இது எனக்கு பிடிக்கும், ஆரஞ்ச் ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு வந்து கல்லுப்பு பாக்கெட்டு, இது மாதிரி சில, அப்புறம் கிராசரிஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருந்தோம். பாருங்கள். இது வந்து பட்டர் சிக்கன் பேஸ்ட்டு. சிக்கன் மட்டும் வாங்கிட்டு இதை போட்டு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இதில் ரெசிபி போட்டிருந்தது. கல்லுப்பு, தூளுப்பு ரெண்டுமே வந்து இதில் ஐடிசி ப்ராடக்டில் இருக்குது. எல்லாமே ஆசீர்வாத் அப்படின்ற நேமில் தான் போட்டுருக்காங்க. அந்த பாக்ஸ் வந்து நெய்யுங்க. இது வந்து நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே உப்பு பாக்கெட் தான். இந்த பாக்ஸ் வந்து இதோட அவ்வளோதான் ஓவர். இது வந்து மிளகாத்தூள் கூட இருந்தது, ஆசீர்வாத் சில்லி பவுடர். இந்த சோம்பு, இது வந்து நெய் சொல்லியிருந்தால அது நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். 2 லிட்டர் ஆர்டர் போட்டிருந்தோம். பவுச் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 1/2 லிட்டர்லாம் வந்து ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுத்துருந்தாங்க. இது 1 லிட்டர் பவுச் 2 வாங்கியிருந்தோம். இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ், இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பவுச் மாதிரி உள்ளே இருக்குது, அது இன்பில்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக நெய் நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்மெல் வந்தது, நல்லா இருந்தது. நல்லா மணலாக சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 700க்கு மேலே போட்டிருந்தாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் அமேசானில் 600 ரூபாய் 610 ரூபாய் இந்த மாதிரிக்கே கிடச்சிது. நான் இப்போ ஐடிசியில் வாங்கினா இப்போ அன்பாக்ஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் நான் வாங்கின ப்ராடக்ட்டு, இது எல்லாமே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.